வணக்கம் தமிழா, வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு ரெசிபி தாங்க. மல்டிகிரெயின் மில்லட் அடை. மில்லட்னா ஒன்றும் இல்லைங்க, சிறுதானியம் தான். இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்க மில்லட் வந்துட்டு கீன்வான்னு சொல்லக்கூடிய திணை அரிசி தான். இந்த திணை அரிசியை வச்சு எங்கள் ஸ்டைலில் எப்படி அடை செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஒரு பெரிய பாத்திரம் எடுத்திருக்கோம். 1 டம்ளர் தெனை அரிசி எடுத்திருக்கோம். இந்த தெனை அரிசி எந்த டம்ளர் அளந்தோன்றதை மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு வந்துட்டு 1/4 கப்பு, இந்த 1 டம்ளர் தெனை அரிசிக்கு 1/4 கப் மொச்சப்பயிறு எடுத்துக்கிறோம். 1/4 கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கிறோம். இந்த எல்லா பருப்பு வகையிலும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க. 1/4 கப் வேர்க்கடலை எடுத்துக்கிறோம். 1/4 கப் ராஜ்மான்னு சொல்லக்கூடிய பயிறு எடுத்துக்கிறோம். 1/4 கப் பச்சைப்பயிறு, முழு பச்சைப்பயிறு எடுத்திருக்கோம். 1/4 கப் உடைச்ச கருப்புளுந்து எடுத்திருக்கோம். அதுக்கப்புறமா 1/4 கப் கொண்டக்கடலை. நாங்கள் இங்கே முழு கொண்டக்கடலை, ஒயிட் கொண்டக்கடலை தான் எடுத்திருக்கோம். வெள்ளை கொண்டக்கடலை. 1/4 கப் துவரம்பருப்பு எடுத்திருக்கோம். இது எல்லா பருப்போடு இந்த தெனை சேர்த்தா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா 12 காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கோம். இதெல்லாம் சேர்த்து நாங்கள் கிரைண்டரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் அரைப்போம். அரைக்கும் போது நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு 3/4 டீஸ்பூன் சோம்பு தூளும் ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதை போட்டு அதுலேயே அரைச்சிடுங்க. கிரைண்டரை எல்லாத்துலேயும் அரைச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. மிக்சியில் அரைக்கிறதோட கிரைண்டரில் அரைச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அடை. அதுக்காக தான் நாங்கள் கிரைண்டரில் அரைக்கிறோம். இந்த எல்லா பருப்பையும் வந்துட்டு ஊற வைக்கிறது வந்து கிட்டத்தட்ட 5லேருந்து 6 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சா மட்டும்தான் உங்களால் கிரைண்டரில் அரைக்க முடியும். இந்த மாதிரி அரைச்ச விழுதில் உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இந்த அடை மாவு வச்சு நம்ம ஒரு 15 அடை ஊற்றலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பெரிய தோசைக்கல்ல அடுப்பு மேலே வச்சு அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. தோசைக்கல் காஞ்சோடனே தோசை ஊற்றுற மாதிரியே இதை ஊற்றலாம். ரொம்ப மெல்லிசாக இதை ஊற்ற முடியாது. ஏன்னா நம்ம போட்டிருக்கிறது தெனை அரிசி கூட எல்லா பயிர் வகைகளும் போட்டிருக்கிறதால ரொம்ப மெல்லிசாக வராது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. மேலே பார்த்து பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இப்போது இந்த ஸ்டேஜில் எப்பயும் போல் எண்ணெய் ஊற்றி திருப்பி போட்டு எடுத்து ஒரு தட்டில் வச்சு சர்வ் பண்ணுங்கள். இங்கே நாங்கள் இதுக்கு தொட்டுக்க நம்ம வந்துட்டு இன்றைக்கி கொத்தமல்லி சட்னி தான் செஞ்சு வச்சுருக்கோம். ஸோ இந்த அடைக்கும் கொத்தமல்லி சட்னிக்கும் சூப்பர் காம்பினேஷனுங்க. மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறது எங்கள் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.